இன்னைக்கு நம்ம பண்ண எல்லாருமே பண்ண ஹானர் யாருக்கு அப்படின்னா பியூட்டிஷியன் எங்க அக்கா சித்ரா சிஸ்டருக்கு தான். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் அவங்க பேசும்போது அழகாக நம்மளும் அதே மாதிரி சென்டிமெண்ட் தான் எல்லாமே இந்த உலகம் இதுக்காக இயங்குது அப்படின்னா அந்த அன்புன்ற ஒரு விஷயத்துக்காக தான். அதுக்கு இப்போ ஸ்பெஷலாக இவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் எங்களுக்கு சபரிமலை இன்னைக்கு அவங்க ஸ்பெஷலாக ஷோ வந்ததே இன்னைக்கு அவங்களுக்காக தான். தேங்க்யூ ஸோ மச் இன்வைட் பண்ணதுக்கு. என்னோட ப்ரோக்ராம்லாம் கேன்சல் பண்ணி அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நான் வந்திருக்கேன். ஸோ இன்னும் இங்கே மேலே ஷோ பண்ணணும், இன்னும் மேலே க்ரோத்தாக பண்ணணும்னு என்னோட ஆசை. ஸோ அவங்க அண்ணனா அவங்க சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ நைஸ் ஃபேமிலி. தேங்க்யூ சச்சின், தேங்க்யூ வந்து சிறப்பித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங்க. ஸோ மாடல் நம்பர் 1 அது சின்ன வயசில் அழகாக ஒரு மேக்கப் பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள். ஸோ ஜட்ஜஸ் எல்லாமே வந்து ரெடியாக அரோட் பண்ணிட்டு இருக்காங்க. I just call upon model number 2. அது இருக்கு அப்படின்னா ஆக்சுவலி நம்ம நாயக்குன்னு ஒருத்தருப்பாங்க, ஒரு மாவட்டத்தில் ஒரு நாயக்கு, அவங்க தான் வந்து உங்களுக்கு சர்ஜரி பண்ணிடுவாங்க. அந்த காசை அடைக்கிறதுக்காக தான் அவங்க கைத்தட்டி பிச்சை எடுத்து அந்த காசை அடிக்கிறாங்க. சும்மாலாம் ஒன்றும் அவங்க போயிருக்கல. நீங்கள் எங்கேயாவது டிரான்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பார்வை பார்க்காம நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்கன்னாக்கான ஒரு 2 ரூபா கொடுங்களேன், அதை விட அவங்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்க முடியாது. அனைவருக்கும் வணக்கம். கண்டிப்பாக நிறைய பேர் நினைப்பீங்க, ஏன் இவங்க இப்படி கைத்தட்டி பிச்சை எடுக்கிறாங்க, ரோட்டில் நின்று பாலியல் தொழில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நாங்கள் ஒரு பொண்ணாக மாறணும்னு நினைக்கும் போது சும்மா முடி வளர்த்து மூக்கு கொத்தி புடவை கட்டிக்கிட்டா மட்டும் பொண்ணாயிட முடியுமா? அது இந்த ஊர் உலகம் ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. உடல் உறுப்பை மாற்றணும். எங்களுக்கு நாங்கள் உடம்பளவுலையும் மனசளவுலையும் பொண்ணா இருக்கதான் நினைக்கிறோம். அப்போ உடல் உறுப்புகளையும் நாங்கள் மாற்றணும்னு நினைக்கிறோம். ஸோ மேலேயும் உறுப்பு ஆர்கான் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். கீழே சர்ஜரி பண்ணுறதுக்கு எப்படியும் 1.5 லட்சம் ஆகும். மேலே மார்பக சிலிக்கான் அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு 1.5 லட்சம் ஆகும். மொத்தம் 3 லட்சம். எல்லா செலவும் சேர்த்து எப்படி ஒரு 4 lakhs ஆகும். நாங்கள் வந்து எங்களை வந்து வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவாங்க, அல்லது எங்களை வந்து வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க, அது நாங்களே வீட்டை விட்டு வந்துடுவோம், நம்மளை வீட்டில் வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லி. பேரண்ட்ஸ் சப்போர்ட் யாரும் சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஒரு வீட்டை விட்டு வந்த ஒரு அனாதையாக வாழ்கிறவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா? அப்போ உடம்பளவில் அவங்க மாறணும்னு நினைக்கும் போது 4 lakhs தேவைப்படும். அவங்க 4 lakhsக்கு என்ன பண்ண முடியும்? அந்த சுச்சுவேஷனில் அவங்க என்ன பண்ண முடியும்? இது வரைக்கும் கவர்மெண்ட் வந்து திருநங்கைகளுக்கு வந்து பாலின மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே இது வரைக்கும் பண்ணதில்லை. எல்லாமே பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 4 lakhs வேணும்னா அது ஒரு திருநங்கை வந்து என்ன செய்ய முடியும்? அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும்? ஸோ எல்லா திருநங்கைகள் வந்து அந்த டைமில் வந்து பிச்சை எடுக்கிறாங்க, பாலியல் தொழில் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட உறுப்பு தேவைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கைகளோட வழிகள் வந்து ஒரு செம்மையாக அமையுது, வாழ்வாங்க.
அது வரைக்கும் எந்த ஒரு திருநங்கைகளையும் கேலி பண்ணாதீங்க, நக்கல் பண்ணாதீங்க. உங்க வீட்டுல ஒரு குழந்தையா பாருங்க. உங்க வீட்டுல வந்து ஒரு ஊனமா பிறந்தாலோ கண் காது இல்லாம பிறந்தாலோ ஏத்துக்கிறாங்க. ஆனா இப்போ வரைக்குமே வந்து இந்த சொசைட்டில வந்து எந்த ஒரு திருநங்கையும் வந்து முழுசா ஏத்துக்கல, இன்க்ளூட் மீ. இனிமேலாவது ஒரு திருநங்கை வந்து உங்க வீட்டுல ஒரு திருநங்கை பிறந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்க, அவங்கள ஏத்துக்கோங்க, அவங்களோட விருப்பப்படி வாழ வைங்க. பெத்தவங்க கண்டிப்பா ஒரு திருநங்கை குழந்தைய ஏத்துக்கிட்டு வீட்டுல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை நீங்க பெத்தவங்களே பார்த்துக்கிட்டா எந்த ஒரு திருநங்கையுமே ரோட்ல போய் நிக்க அவசியமே இல்லை. இதை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தென் என்னை இந்த மேடை ஏற்றி அளவு பார்த்து என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அக்ஷராவுக்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். நான் குஜராத்ல சபரிமலைக்கு நடந்து போகும்போது யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. ரோட்ல தனியாக நடந்து போய் இதோட சப்பாத்தில் நடந்து போயிருக்கேன். எந்த ஒரு மனுஷனும் லேடி பாய் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ எனக்கு தண்ணி குடிக்கணும் கேட்டதுக்குள்ள சில வீட்டில் வந்து பாத்திரம் கழுவுற அந்த தண்ணி வந்தால் எனக்கு கொடுத்தாங்க குடிக்க. ஸோ அது வந்து நான் கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு போயிட்டு தான் இருந்தேன். பட் நடுவில் ரோட்டில் டிரான்ஸ்ஜெண்டர் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு. ஸோ அதனால நான் எங்கே டிரான்ஸ்ஜெண்டர் பார்த்தாலும் அவங்க என்கிட்ட காசு கேட்கலனாலும் நான் காசு கொடுத்துருவேன். சில பேர் சொல்லுவாங்க நீ சபரிமலை மாலை போட்டுக்க உங்களை டச் பண்ணக்கூடாது அப்படின்னா இல்லை. நான் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் எல்லாருக்குமே. அவங்க வந்து எல்லா ஸ்டேட்லையும் 5 ஸ்டேட்டுக்கு நான் நடந்து வந்தேன். 5 ஸ்டேட்டுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது டிரான்ஸ்ஜெண்டர் மட்டும்தான், என் போலீஸ் மட்டும்தான். ஸோ அவங்க என்னோட இண்டஸ்ட்ரியில் வந்து நான் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் மாடல் இண்டஸ்ட்ரியில். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மாடல் ஆகணும்னா சொல்லுங்கள். எல்லா ஸ்டேட்லையும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன், ஒரு பிரதராக நினச்சிக்கலாம். ஸோ ரியல் ஒரு லவ்னா இவங்க மட்டும்தான். நோ ஈகோ, நோ ஆட்டிடியூட், எந்த ஒரு இதுவுமே பண்ணல. அவங்கள்ட்ட எது கோபமாக பேசினாலும் சரி பிரதர் தானே சரி திருப்பி வந்து பேசுவாங்க. ஆனால் மற்றவங்க அது மாதிரி கதைக்க மாட்டாங்க நம்மள்ட்ட வந்து. ஸோ ரியல் லவ்னா இவங்க மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? இன்னொரு விஷயம் வந்து நம்ம சொல்கிறாங்க சுதந்திரம் வாங்கிட்டோம் அப்படின்னு. ஸோ இன்னொரு சுதந்திரம்லாம் இல்லை. நம்ம என்னதான் இவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசினாலும் கேலி கிண்டல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க தான். ஓகேவா? நம்ம என்னதான் நம்ம இப்படி பேசினாலும் பின்னாடி அவங்களுக்கு வழி இருக்குதான். நிறைய பேர் அவங்களை ஏமாத்துறாங்க, நிறையா கேள்வி கிண்டல் நிறைய நடந்துட்டு தான் இருக்கு இன்னுமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னுமே சுதந்திரம் வாங்கலை. நான் எப்பயுமே இந்த 15 இன்ச்சுக்கு வந்து சுதந்திரம் இந்த போஸ்டான ஸ்டோரி வைக்க மாட்டேன். ஏன்னா எப்போ இவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் வருதோ அப்போ தான் நான் சுதந்திர நாளுக்கு எப்பயுமே ஸ்டோரி போடுவேன்னு இருக்கேன். இது வரைக்கும் நான் ஸ்டோரி போடுறதே இல்லை எந்த ஒரு சுதந்திர நாளுக்கு அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச். கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நல்ல நாளில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு கொஞ்சம் கோல்டு, கொஞ்சம் இது எடுத்துக்காதீங்க, வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ நானும் உங்களை மாதிரியே யார் இன்னைக்கு வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கேன். எங்களை இன்னைக்கு இங்கே வெல்கம் பண்ண சித்ரா மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஜட்ஜஸ் மட்டும் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஐயா பிக் பாஸ் உட்காருங்க. சரி, அதுக்காக இப்பெல்லாம் கட்டி வச்சிருக்கோம். நாங்கள் உட்காருங்க, ஜட்ஜஸ் உட்காருங்க. உங்களுக்காக அந்த பையன் உயிரோட தெரிஞ்சேன். உட்காரு. ரொம்ப கஷ்டமான வேலை. ஈஸியாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஈஸியாக பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா. அது எதனால சொல்றேன்னு சொல்றேன். அவங்க தொழிலில் யார் பெஸ்ட் அப்படின்றத தான் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. எந்த பொண்ணு அழகா இருக்குன்றதை செலக்ட் பண்ணிருக்க மாதிரி. இப்போ ஈஸியாக இருக்குங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். யார் வின் பண்ணுறாங்க பண்ணலை அதெல்லாம் தாண்டி இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. இது ஒரு சான்ஸாக எடுத்துக்கிட்டு மேலும் மேலும் இது எல்லாருமே லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இல்லை, இது வந்து மைக்ரோ. அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பொய் சொல்லலாம். ஆனால் ₹5 ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிற ₹5 கடை சொல்லிட்டு வந்துடலாம். சரி சரி, அது மறக்காம யாராவது வீர தமிழ்ச்சி வெளிப்பதற்கு சேருங்க. சேருங்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பேசுங்க. அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையுமே நம்ம எல்லாரையும் இன்வைட் பண்ண சித்ராவுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். தமிழ்நாடு பியூட்டிஷியன் வெல்ஃபேர் அசோசியேஷனோட ட்ரெஷரர் அப்படிங்கிற முறையில உங்க எல்லாரும் முன்னாடி எங்களோட அசோசியேஷன் பத்தி ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே பேச வந்திருக்கிறேன். ரொம்ப நேரம் ஆசை மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். டக்குன்னு பேசிட்டு இறங்கி ஆசைக்கு இது வந்து உன்னோட ஸ்டேஜ் எனக்கு கொடுத்துருக்கிறப்ப நாங்க அந்த சாய்ஸ் ஒரு 2 நிமிஷம் பயன்படுத்துறோம். அப்புறம் நாங்களே பேசிட்டு இருந்தா அப்புறம் நீ டம்மியா ஆகிட்டாங்க. ஓகே, சந்தோஷம்.
சரி சார் நல்லா இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த சித்ரா, அதோட இதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்த வீர தமிழச்சி குரூப், ரோஸ் பட்டல்ஸ், யார் யார் ஸ்பான்சர்ஸ், எத்தனை பேர், யாரோட பேர் எனக்கு சொல்ல தெரியல, எல்லாரையுமே எங்களோட அசோசியேஷன் சார்பா ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது சூப்பரான ஒரு ஜூரிஸ் எல்லாரையுமே கொண்டு வந்திருக்கீங்க. உங்க ஜூரிஸ் எல்லாரையும் நாங்க மனதார எங்களோட அசோசியேஷன் சார்பா நீங்க இன்னும் மென்மேலும் வளரணும்னு உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்றோம். அதோட நம்மளோட செலிபிரிட்டி ரேகா மேடம், அவங்களோட சாரு, இவங்களோட காமெடியில நிறைய பார்த்து, அதாவது வீட்டுல நம்மளாம் என்ன சொல்ல முடியாதோ அதெல்லாம் அப்படியே இதுக்கு பாருங்க அப்படின்னு சைடு போர்ட்ல காமிச்சோம்னா வீட்டுல சொல்லிடலாம். அந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு தகவல்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவங்க எல்லாரையுமே எங்களோட அசோசியேஷன் சார்பா வருக வருகன்னு வரவேற்கிறேன். நீங்க எல்லாருமே சூப்பரா எல்லாருமே மேக்கப் பண்ணிருந்தாங்க. உண்மையிலே ஜட்மெண்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மேக்கப், அதுல வந்து எதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஜூரிஸ் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் அதையும் உங்களுக்கு ஒரு பெரிய சவாலா எடுத்துட்டு அவங்க பண்ண போறாங்க. நாங்க வந்து மதுரையில தமிழ்நாடு பியூட்ரிஷியன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு சங்கம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுல எல்லாருமே ஆல்மோஸ்ட், அதாவது எப்படி சொல்லலாம்னா எல்லாருமே 25 இயர்ஸ் அபோவ் உள்ள லீடர்ஸ் தான் அதுல இருக்கிறாங்க. நீங்க தனித்தனியா ஒரு கை தட்டினா ஓசை வராது, எல்லா கையும் சேர்ந்து தட்டினாதான் ஓசை வரும். ஒரு மரம் தோப்பாகாது. அது மாதிரி நீங்க என்ன பியூட்ரிஷியன் நீங்க தனியா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு குரூப்போட நீங்க இணைஞ்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குது, நீங்க இப்ப எப்படி உங்களை அப்டேட் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி இந்த கலை வளர்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பெண்களுக்கு மிக மிக பாதுகாப்பான, சொல்ல போனா ரொம்ப ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்குறவங்க கூட இவ்வளவு சம்பாதிக்க மாட்டாங்க, வெளியில சொல்ல முடியாத சம்பாத்தியங்களா. ஏன்னா ஒரு மாசம் சீசன்ல எவ்வளவு காசு எடுக்கிறோங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்டு எங்களோட பியூட்டிஷியன்ல எல்லாருக்குமே தெரியும். நீங்க வந்து ஒரே மாசத்துல சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தவங்க காலையில 8 மணிக்கு போயிட்டு நைட்டு 7 மணிக்கு வருவாங்க. ஆனா அவங்களுடைய மாத சம்பளமே 10,000 ரூபாய். ஒரே ஒரு மேக்கப் போட்டு ஒரே நாள்ல நாங்க சம்பாதிக்கிற போன 10,000 ரூபாய். அப்ப வந்து இது வந்து மிக சிறந்த தொழிலா இல்லையா? பியூட்டிஷியனா இருக்கிற நீங்க நாம எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். இந்த துறையில மிக சிறப்பா வளர்ந்து நீங்க எல்லாரும் வரணும். எங்களோட அசோசியேஷனோட நீங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களோட நீங்க இன்னும் அப்டேட் பண்ணி நீங்களும் இன்னும் வளரலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த சித்ராக்கும் ஆசிக்கும் தேங்க்யூ ஸோ மச். நீ மோட்டிவேஷன் சொன்னதுனால ஒரே ஒரு கவிதையோட முடிச்சிடறேன் என்னோட ஸ்பீச். தன்னம்பிக்கைக்கும் தலைகணத்துக்கும் நூலளவே வித்தியாசம். தன்னால் முடியும் என்பது நல்ல நம்பிக்கை, தன்னால் மட்டும் முடியும் என்பது தன்னம்பிக்கை. யானையின் பலம் நம்பிக்கை தும்பிக்கையில், மனிதனின் பலம் நம்பிக்கையில். சாஃப்ட்வேரை கலக்கிய பெண்கள், சமையலில் கலக்கிய பெண்கள் சாஃப்ட்வேரையும் கலக்குவது நம்பிக்கை தந்த பலமே. கரண்ட் கட்டானாலும் குரல் கட்டாகாது என நான் வந்திருப்பதும் என்னுடைய தன்னம்பிக்கையின் பலமே. சரியா? எல்லாரும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம், தன்னம்பிக்கையோடு வாழ்வோம், தன்னம்பிக்கையோடு உயர்வோம், தன்னம்பிக்கையோடு வெற்றி பெறுவோம். தேங்க்யூ ஸோ மச். அதாவது இவங்கதான் இருக்கிறாங்க. என்ன ஒண்ணு சொல்லு, நீங்க வருங்க. நம்பர் 11 யாரு தெரியும்? ஏன்னா இங்க தான் பேசுனேன், இது கை காமிச்சு பேசுனேன்ல, அந்த வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ப்ளஸ் பவர். வாங்க 11 நம்பர் வாங்க உங்களுக்காக. லவலோட மேக்கப் பண்ணி சேர்ந்துருக்கீங்க. வாங்க. அது அம்மா பொண்ணு, எனக்கு வந்து அம்மா பொண்ணு 2 பேர். நெக்ஸ்ட் ரோஸ்களே ஒரு ரோஸே அவன் வைக்கல, ரோஜானா என்ன அர்த்தம்? ஓகே 16 வாங்க. மேக்கோர் ஆர்டிஸ்ட் எங்க இருக்கீங்க? வாங்க. நீங்க லேப் வாங்க நடக்கும் போது சங்கட பறிக்க ப்ரீஸாவது சீக்கிரமா வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் 5 வந்து நம்ம நிற்க வச்சுருவோம். ஏன்னா நாங்கள் வந்து நீங்கள் செஞ்சுட்டு போயிருக்கீங்க, எத்தனை பேர் கை விட்டோம். 15 15 என்ன ஒரே ஹேண்ட்பேக் இருக்குமா? சரி 15 சொல்ல நம்ப மாட்டேன். எல்லாமே இந்த சைடு இருந்தேன், அந்த சைடு பண்ணிட்டு ஜெயிக்க வைப்பேன். அங்கே யாரும் கைக்கு கொடுக்க மாட்டாங்க. அது எப்படி? சரி 15. சரி ஓகே, இது வந்து வச்சிருவோம். இப்போ வந்து நான் செய்வேன். இப்போ நீங்கள் எல்லாம் நான் இங்கே இருந்தால் ஜெயிச்சுருவேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்படி நிற்கிறேன் சொல்லுங்க. 12
டூல் அந்த டூல் இப்படிதான் நிக்க வேண்டிய வந்துச்சு, அந்த பேப்பு தள்ளி இருந்துச்சு. வாங்க மேல வாங்க. டூல் என்னம்மா டூலு இது பேச்சுங்க. ஏய் சொன்ன கலாக்குங்கள என்ன கலாக்கிறியா? ஓகே, மொத்தத்தில் 5 எடுத்தாச்சா? இன்னும் ஒரு ஆளு அண்ணே மேக்ஸ்ல 10 அரியரு. நீங்க ஏதாவது எடுத்து கொடுங்க. 4 நீங்க 5 தூக்கிச்சு ஏதாவது எடுங்க. ஓகே ரைட். சரி சரி. ஏன்னா நீங்க எல்லாமே சண்டை போறீங்க. என்ன சண்டை போறீங்க? ஆசிக்கு அந்த சைடு நிக்கிறனால எல்லாம் ஹெல்ப் பண்றாரு. இப்போ இந்த சைடு வந்துறேன். டோக்கன் நம்பர் 13. ஏமா தெரியல மாதிரி நீங்க உட்கார முடியாது. அங்க போய் எப்படி தெரியும் உங்களுக்கு? சரி வாங்க வாங்க வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே இந்த தமிழ்ல சொல்லுவாங்களே முன்னிச்ச காலை பின்னிக்க கூடாதுன்னு, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். வாங்க, உங்களை முடிய வச்சுக்கிட்டு முடியல. நீங்க கச்சினி படத்துல டைலாக் சொல்லிட்டு நாங்க கை தட்டலையா? தலை கிழக்கும் தலை குதிருக்கு என்ன வித்தியாசம்? நூலு வித்தியாசம், ஊசி வித்தியாசம். சரி, அது பிப்ரவரியில சொல்லிக்கலாம். சந்தோஷம். சரிங்களா? அழகான ஒரு ராதா பியூட்டி சென்டர் சார்பாக ஒரு அழகான பிரைசஸ் வழங்கப்படுகிறது. எல்லாம் மேக்கப் போட்டுருக்கீங்களா? நம்ம ரூம்ல கூட்டிட்டேன். நல்லா கேட்டுக்கோங்க. கூப்பிடாங்க, அவங்க தரமாட்டாங்க. அவனோட நான் வாங்கிட்டேன், போராடியாரும் நான் வாங்கிட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எப்படி நல்ல ஃப்ரெண்ட்ஸா? ஐயா, நீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி வச்சீங்கன்னா உங்களை கெஸ்டா கூப்பிடுங்க, வந்து நல்லா கை தட்டி கொடுப்பாங்க. எங்க வாருங்க கத்துறது ஊன்றது இந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்க செய்வார்கள். காசு கொடுக்க வேணாம், கசட ஐஸ்கிரீம் கொடுங்க, நாங்கள் சாப்பிடுவோம். ஆமா, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சரி சரி, சித்தக்கா கூப்பிடுப்பா. 6 மணிக்கு பஸ் இருக்குப்பா. பிரச்சனைக்கு இந்த அளவுக்கு ஒரு பார்த்தீங்களா? இதே சோசியல் மீடியாட்டு ஃபேஸ்புக்கில் ஃபேஸை கூட பார்த்துக்க மாட்டாங்க. இப்போ நேரில் பேச பார்த்துக்கலாம். யாரு உங்களுக்கு என்ன பண்ணி சிவா சொன்னேன், சோபான்னு சொன்னாங்க. சரி ஓகே. சிவா அதே மைக்கை டிஜி அப்படி போட்டாப்புல இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் அப்படின்னா ஒரு சோசியல் மீடியாவோட பவர் பார்த்தீங்கன்னா இதுதான். இங்கே இருக்கிற 100 பேருக்கு நீங்கள் தெரியும் அப்படின்னா 101 நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா சோசியல் மீடியா தான். ஸோ எப்பவுமே உங்களுக்கு நீங்கள் எப்பவுமே செல்ஃப் ப்ரொமோட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஈவெண்ட்டில் ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. யார் அப்படின்னா ஆர்ஜே விஜே ஆக்டர் பாப்பு ஆண்ட்ரஸ் அவர்கள் என் கூட அழைக்கிறோம். சரி, நானே நான் கொஞ்சம் விஷயம் சொல்லியாங்க. கெஸ்ட் வந்து உட்காருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம சித்து சிஸ்டர்கிட்ட வந்து ஒரு ஹானர் பண்ணிடலாம். சித்து சிஸ்டர் ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ். நல்லா ஒரு கை கொடுத்த சாதனை பண்ணிக்க. நான் திரும்ப சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் இருக்க கடைசி கண்ணீர் இந்த மாதிரி தான் இருக்கணும். அது நீங்கள் எதுக்கு அழக்கூடாது. யாரும் ரெடியாக இருக்கு கரெக்டா? என்ன ஏதாவது சொல்லுங்க. ஆமா அப்படி தம்சம் கொடுங்க. உங்களுக்காக தொண்டை தண்ணி எடுத்தா கத்துறேன். ஒரு கை காமிச்சுடுங்க. ஏய் மூக்குறோண்டா ஓகே சரி ஓகே. அதை பண்ணுவாங்க சார். ராதா பியூட்டி சென்டர் அதுலேருந்து மதன் சார் அவர்கள் ஒரு ஹானர் பண்ண ஆசைப்படுறாங்க சந்தேஷ் சிஸ்டருக்கு. சரி, சித்து சிஸ்டர் அவர்களுக்கு ஒரு பெரிய கைக்கு நல்லா கொடுக்கலாம். ஸ்மைல். எல்லாத்தையும் அவங்க ஹானர் பண்ணாங்கல்ல, சார் கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு ஹானர் பண்ணோம். நன்றி. அடுத்து வந்திருக்க கெஸ்ட்டுக்கு நம்ம ஹானர் பண்ண வேண்டிய
அண்ணனுக்கு வந்து ஒரு கெஸ்ட் ஆஃப் ஆனரா வந்து ஒரு மொமெண்ட் நினைச்சு கொடுத்துரும். ஒரு பெரிய கைத்தட்டினால ஒரு அப்ராக்ஸ் கொடுக்கலாம். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, எனக்கு அண்ணனை வந்து அந்த மதுரை முத்தனோட யூடியூப் சேனல் மூலியமாக எனக்கு பழக்கம். ஒரு சாமியார் கெட்டப் நாங்கள் பண்ணோம். அப்போ நானும் மதுரை முத்தனே, அண்ணன் சதீஷ் 4 பேர் இந்த சாமியார் கெட்டப் நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அவர் வந்து ஒரு ஸ்டைலாக வந்தார். உடனே இந்த சாமியார் என்னமோ பட்டையை போட ஒரு கிறிஸ்டியன். இப்போ நான் புட்டு வைக்கிறதுக்கு சில விஷயம் எல்லாமே யோசிச்சாலும் கூட அசால்ட்டாக பட்டையை போட்டு ஒரு சாமியார் கெட்டப்லேயே உட்காந்துட்டு ஒரே விஷயம் இருக்கும். மக்களை மகிழ்விக்கணும் அப்படின்னா நான் எந்த விஷயம் நான் செய்வேன்னு சொல்லிட்டு அழகாக செய்யக்கூடிய மக்களை மகிழ்விக்கிற ஒரு கலைஞர் ஆண்டோசனை. இன்னைக்கு அண்ணன் இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா நான் பெருசாக அவர் யாரையும் கிரீட்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். அவங்களோட மனைவி வாழ்க்கையில் ஒரு நல்ல மனைவியை தேர்ந்தது அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு எல்லாமே வெற்றி தான். அது ஒரு நல்லா அமைஞ்சிருக்காங்க. ஆனால் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு ஆண்ட சொன்ன பேச வச்சுக்கலாமா? என்ன ஓ சொல்லுமா செய்யணும். எல்லாத்துக்கும் வணக்கம். செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. அதுவும் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா அழகு தேவதைகள், சிரித்த முகங்கள், கூந்தல் அழகிகள். எழுத்தெல்லாம் பார்க்க மாட்டேன், அதனால தைரியமா சொல்லுவேன். அது போட்டி வச்சாதான் எழுத்தெல்லாம் பார்ப்போம். அப்படி இப்போதைக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்பிற்கினிய யூடியூப் மூலமா எல்லார் மனதையும் தொட்ட ஒரு ஜோடி இருக்கிறாங்க. என்னுடைய தம்பி, நல்லா இருக்கீங்களாப்பா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம்பா. தொடர்ந்து உங்களுடைய பணி சிறப்பாக செய்யுங்க. ஸோ வந்திருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் முத வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். என் தம்பி ஆங்கரிங் பண்ணும்போது ஆக்சுவலி அதுதான் நம்மளுடைய பணி. என்னன்னா, நம்ம இந்த லைன்ல போயிட்டே இருக்கிறோம் போது அடுத்தடுத்து வருகிறவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தான், வழி விட்டா தானே வாக்கியா திறந்து விட்டா தானே தண்ணி வருது. நம்மளே அந்த இடத்த அடைச்சிக்கிட்டு இருந்தோம்னா எங்கிட்டு வருதுங்கிறதா முக்கியமான நோக்கம். ஸோ அதுக்கு அடுத்து நம்மளுடைய பயணமும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ தம்பி சொன்னது போல இயக்குனர் பிரபு சோலமன் அவங்களுடைய இயக்கத்துல கோவை சரளாமாவுடைய நடிப்பில் வெளிவந்த செல்வி படத்துல ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறேன். அதாவது பல நாள் கனவு, லட்சக்கணக்கான பேர் போராடி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில அந்த படத்துல அவருடைய ஒரு சிறு துரும்பா அந்த பிக் ஸ்கிரீன்ல வந்தது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நினைக்கிறேன். சொன்னவங்க தம்பி சொன்னது போல என்னுடைய மனைவி வழக்கமா கல்யாணம் முடிச்ச உடனே ஒரு விஷயத்த ஆசையா கேட்பாங்கல்ல, அவங்க கேட்ட முதல் விஷயம் தம்பி எல்லாம் நிறைய கேட்டிருப்பாங்க ஆசையா. திருமணமானவங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் இருக்கும். ஒண்ணு நீங்க அவங்ககிட்ட கேட்டிருப்பீங்க, இல்ல அவங்க உங்ககிட்ட ஒண்ணு கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி முதல்ல வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னா, நீங்க ஆங்கரிங் பண்ணிக்கிட்டே இருங்க, ஆனா நடிக்க மட்டும் போயிடாதீங்க அப்படின்னாங்க. சட்டைக்கு இழிஞ்சு இருந்தா தச்சு முடிச்சுடலாம். என்ன பண்றதுன்னே தெரியல, ஓட்டையே விழுந்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் பேசல காட்டிக்காம கேட்டமா, கண்டிப்பா பண்ண மாட்டேன், நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கூட டிராவல் ஆகும்போது பக்கி வாயை திறந்தா அந்த என்னன்னா படத்தை பார்த்தா படத்தினுடைய கதை மட்டும் இல்லாமல் திரை, அவங்க பின்னாடி ஆர்டிஸ்ட் எப்படி பண்ணியிருக்கிறாங்க, கேமரா எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க, டைரக்ஷன் எப்படி இருக்கு, இதெல்லாம் பேச அவங்களுக்கே புரிஞ்சு பைபிள்ல வந்து இந்த சினிமாவை இவ்வளவு தூரம் லவ் பண்ணியிருக்கானா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களா 2017 செலிபிரிட்டியோட ஒய்ஃப் அவங்க என்ன மாதிரியான பாடுபடுறாங்க, வெளியில போனா கூட்டு போறேன்னு சொல்லி கடைசி நேரத்தில் ஏமா ஒரு ப்ரோக்ராம் நாளைக்கு போகலாமா அப்படின்னு காலில் விழுந்து சாஸ்டாங்க வந்து ப்ரோக்ராம் விட்டுட்டு போயிடுவாங்களே. இந்த மாதிரி கஷ்ட நஷ்டங்களை ஷேர் பண்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்தது. ஸோ அந்த ஆர்டிக்கல்ல அவங்களா வழக்கம் போல பேச விட்டுட்டு நான் கொஞ்சம் ஜென்டில்மேன் வெளியே போயிட்டேன், நீ பேசுமா மானக்கான என்னை திட்டா இருந்தாலும் நீயே திட்டு, நான் தள்ளி இருந்து பார்த்துக்கிறேன். இப்போ ஆர்டிக்கல் வரும்போது தான் பார்த்தது என்ன அப்படின்னா, அவர் அடுத்து என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது அவங்க அந்த ஆர்டிக்கலில் சொன்னது அவர் நடிக்க போகலான்னு ஆசைப்படுறேன். நான் திருப்பி அந்த ஆர்டிக்கல் வந்ததுக்கு அப்புறமும் சொல்றேன் என் வீட்டுக்கார மாட்டேன், பத்தியமா இதுக்கு தான் நீ தெளிவாக பேசுங்கிறது, வீடியோவா ஏதாவது பதிவு இருக்கும், நீ பாரு சொன்னது ஏதோ தவறா புரிஞ்சு நீ நடிக்க கூடாதுன்னு சொன்னதை அவங்க பாரு நடிக்க சொல்லிட்டாங்க. இல்லைங்க நான் நடிக்கணும்னு தான் சொன்னேன். ஆஹா, அப்பதான் அந்த கிழிஞ்ச ஓட்டையை தச்சேன். அப்ப கிழிஞ்சு இல்லையா, அதை தச்சேன், சரி பரவாயில்லன்னு சொல்லி முடிச்சு. நீ பெரிய மிராக்கிள் என்னன்னா, ஒரு 1 வீக்ல இயக்குனர் பிரபு சோலமன் அவங்ககிட்ட இருந்து அழைப்பு. இது நம்பினாலும் நம்பாட்டிலும் அதுதான் உண்மை. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க ஓகே சொன்னது. ஒரு வாரத்துல எனக்கு அதுக்கு அடுத்து பதில் வந்தது. அது போனேன். அதனுடைய முயற்சி வந்து அடுத்து வரப்போற படம் தான் இது. அந்த படத்துக்கு முன்னாடி அவருடைய படைப்புல வெளிவந்திருக்கிறேன். ஸோ அது இன்னும் ஒரு படைப்பா வெளியே வரும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னுடைய கதையை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேஷனோட இருக்கிறவங்க நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதை லவ் பண்ணி பண்ணோம்னா கண்டிப்பா
தூளா ஒரு நாள் உலகம் போற்றப்படக்கூடிய ஒரு நபராக வருவீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய மாடல்ஸ் இருக்கிறாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, பல கலை திறமை உள்ளவங்க இருக்கிறாங்க. என் தம்பி எல்லாம் படைப்பாளிகளுங்க பாருங்க, கேமராவை எடுத்து அவங்களாம் அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சும்மா இங்கே ஸ்டில் எடுக்கிறது இல்லை, அப்படியே எடுத்து 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 பெரிய படங்கள்ல அவங்களுடைய பேர் வரணுங்கிறதுக்காக உழைக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்கள். லவ் பண்ணி பண்ணோம்னா அச்சீவ் பண்ணலாம், அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு விடை தெரிவித்து நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ தம்பி. போதுமாமா? இன்னமும் உங்களை அந்த ஷீல்டை பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி சொன்னா. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. சந்தோஷம் சந்தோஷம். ஸோ பூஸ்டப்பா. ஏன்னா பாருங்களேன், நான் கூட காலை பார்த்தோன்னா கேட்டேன், நான் பேசலே கம்மியான தோடு வச்சு ஷோ இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கூட எனக்கு என்ன அப்படின்னு ஒரு நான் சங்கடப்படும். ஏன்னா நமக்கு என்னோட கலைஞரோட வேலை என்ன மைக்கை பிடிச்சா எல்லாத்தையும் சேர்ந்து ஷோ சேர்த்துக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்தவங்க எல்லாமே இங்கே இருக்கவங்க எல்லாமே இந்த பத்திரப்புள்ளி எனக்கு என்னமோ ஆகிடுது. கேமெல்லாம் வச்சிருக்கீங்க, அந்த சுவிட்சை தட்டி விடுங்க பேட்டரி இல்லைன்னா வகுத்துருச்சேன். எல்லாரும் பரவாயில்ல. திரும்ப சொல்றேன், ஐயா இந்த மியூசிக் ஆஃப் பண்ணுங்க. ஃபுல்லாமே அருமை தங்கச்சிகள் கைத்து நல்லா போட்டோம். ஃபர்ஸ்ட் ஏன்னா நிறைய பேர் யாரெல்லாம் ப்ரொஃபஷனல் மாடல்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். மாற்றி மாற்றி பேசி ஏதோ ஒரு ஜட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் மெயினாக பார்த்தது ஃபேஸ் மேக்கப், அது என்னுடைய லாங் ஸ்டே, ஐ மேக்கப், ஹேர் டூ, சாரீ ட்ராப்பிங். ஸோ இது ஓவராலாக வச்சு தான் வந்து நாங்கள் ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கோம். ஸோ இது யாரும் மனவேதப்படுத்த இல்லை. ஸோ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே வந்து வின்னர் தான். ஸோ யாரும் வருத்தப்படாதீங்க. நாங்கள் டாப் 5 வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க, இங்க யாருமே டிஸ்பிளேஸ் பண்றதுக்காக நாங்க வந்து இந்த டாப் 5 செலக்ட் பண்ணல ஆக்சுவலாவே. ஸோ எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீங்க விட்டு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதான் ஒரே ஒரு விஷயம் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம். தயவு செஞ்சு சத்தமா கை தட்டுங்க. நீங்க டாப் 5 செலக்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஜென்யூனா செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு விஷயமே நாங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹேர் ஸ்டைல்ல இருந்து அவங்களோட கால் வரைக்கும் அவங்க அதுக்கு மேட்சா ஸ்லிப்பர்ஸ் போட்டிருக்காங்களா என்னங்கிறதுல இருந்து தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோமே. ஸோ ஹோப் நீங்களும் அதை நம்புவீங்க நாங்கள் நினைக்கிறோம். பார்க்கலாம். சூப்பர். அடுத்து சிஸ்டர். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிவன். இந்த காம்படிஷன் இப்போ பார்த்தா நிறைய எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எஃபெக்ட் எல்லாமே ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 பேருக்குமே வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி அடுத்தடுத்த ரவுண்ட் இன்னொரு டைம் பார்க்கலாம் அந்த மாதிரி பார்த்து தான் ஒரு விஷயமும் வந்து இப்போ பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதில் யாருமே டிசப்பாயின்மெண்ட் ஆகாதீங்க. உங்களோட ஒர்க்கை வந்து இன்னும் கண்டினியூ பண்ணணும், இதுலேருந்து இன்னும் எப்படி பெட்டராக பண்ணணும் அப்படின்றத இதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணி பண்ணலாம். நிறைய பார்த்துருப்பீங்க. உங்கள் கூட வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் இன்னும் எப்படி பண்ணியிருக்காங்க, இன்னும் நம்மளோட ஒர்க்கை இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். இது உங்களுக்கு ஒரு சான்ஸாக நீங்கள் எடுத்துகிட்டு இது உங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் இதுலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு இன்னும் நீங்கள் போகிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக எடுத்துக்கோங்க. யாருமே டிசப்பாயின்மெண்ட் ஆகாதீங்க ப்ளீஸ். தேங்க்யூ. இந்த யாருமே அழுகாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா மேடையில் பேசும்போது ரொம்ப அசிங்கப்பட்டு ஓடி போயிடுது. இது நான் சொன்னேன் நடந்த விஷயம்னு. இந்த ரிப்பப்ளிக் டேக்கு பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் பேசிட்டேன். கடைசி வந்து இந்த காந்தி சுட்டு கொண்டாருன்னு சொல்லணும். அது சொல்லாமல் அழுதுட்டு பாதியிலே ஓடிட்டேன். இது நடக்கும் சில விஷயத்துல. ஓடுனே எங்கள் டீச்சர் முன்னாடி இது சொல்லித்தராங்க, இப்படி பேசணும் அப்படி பேசணும், பேசாமல் ஓடிட்டேன். அது தெரிஞ்சு போச்சு. ஒரு மாதம் மாப்பிளம் தான் நாசமாக போச்சு, நீ நம்ம பேச முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்திருக்கக்கூடிய சிறப்பு வந்து எனக்கு தான் முதல் பரிசு கொடுத்தாரு. எப்படின்னு பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே காந்தி செத்தாருன்றத சந்தோஷமா சொன்னாங்க. தம்பி மட்டும் அழுதுட்டு ஓடி போயிட்டாங்க சொல்ல முடியாது. அதுக்காகவே தம்பிக்கு முதல் பரிசு கொடுத்துன்னு சொல்லுவாங்க. இப்படி மேடையில் உங்களுக்கும் சாதகமாக மாறும். அதனால் எல்லாமே யூஸ் பண்ணிக்க. அடுத்து சச்சின் ப்ரோ ப்ளீஸ் வியூவர்ஸ் பவுடர் சொல்லிட்டீங்க. இந்த ஆடியன்ஸ் எதுவும் சொல்ல மாட்டேன், மாடல்ஸ்க்கு பார்த்து சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ நான் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஷோ பண்ணிட்டு 2 ஷோ பண்ணிட்டு நம்ம தோற்று போய்ட்டு விட்டுறாங்க அந்த இண்டஸ்ட்ரி. ஸோ அப்படி யாருமே இருக்கக்கூடாது. எல்லாருமே வின்னர் தான். நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ பார்க்குறது நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுற மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் வைக்கணும். நம்மளுக்கு அது என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், நம்ம என்ன திருப்பி அது பண்ணணும், அது மட்டும் தான் யோசிக்கணும். ஓகேவா? ஸோ அது மட்டும் பாருங்கள். ஆல் த பெஸ்ட் டு ஆல். ஓகேவா? ஜெயிக்கிறோமோ தோக்குறோம் பார்க்காதீங்க, உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. அண்ட் எல்லா ஜட்ஜஸ்க்கும் ஒரு தடவை பெரிய கை நல்லா கொடுங்க.
ஏன்னா காலிலேருந்து இந்த 4 ஜட்ஜஸ் நான் சொன்னேன் February 4th and 5th ஷோ நடக்குது மிஸ்டர் அண்ட் மிஸ் கேரளா. ஸோ அதுலேருந்து 3 பேரை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதில் 5 நான் பண்ண போகிறேன். ஸோ உங்களில் யார் ஓகேவா? ஸோ அதில் 3 பேரை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வின்னர்ஸ்மே இல்லை, இது நான் செலக்ட் பண்ணுறது ஒரு விஷயம். ஸோ அது 5 மெம்பர்ஸை நான் செலக்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு அது நான் இப்போ சொல்ல மாட்டேன், இல்லை நான் ப்ரைவேட்டாக நான் சொல்லுவேன், அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ அது தவிர்த்து யாருக்காவது வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஆடிஷன் கொடுக்கலாம். பட் அந்த 5 மெம்பர்ஸ் வந்து டைரக்ட் செலெக்ஷன். ஓகேவா? இது என்னோட முடிஞ்ச ஒரு கிஃப்ட் இருக்காது உங்க எல்லாருக்கும். அப்படியே ஆம்பளை பசங்களுக்கு ஏதோ 1000 ரூபாய் கிஃப்ட் கொடுத்தீங்க, குடும்ப குட்டுக்கு ஏதோ பொம்மை வாங்கிட்டு போவோம். ஓகே, ரைட், சந்தோஷம். இதனால் ஒன்று சேர்த்து இப்போ ஒரு ஆளுக்கு அப்படியே கை தூக்குறேன். ஒன்று ஜட்ஜஸ் மார்க்ஸ்லாம் சேர்த்து பெரிய கைத்திங்களா அவங்களுக்கு எல்லாம் நல்லா கை தூக்குறேன். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கங்க, இல்லை எங்கேயோ நல்லா தெரிஞ்சுக்கங்க. இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்ன பையன் ஏன்னா எல்லாமே அந்த டேலண்ட் தான். அவன் சொன்ன மாதிரி நீங்கள் கைத்துட்டு நாளைக்கு உடம்பு ஃபுல்லாக கைத்துக்கலாம். அது எல்லாமே சாதனை புரிஞ்சவங்க, வாழ்த்துக்கள். அடுத்து வந்து கூடிய செல்வக்குட்டி ஆண்ட்ரூசன் அவங்களுக்கும், சுஷ்மா சிஸ்டர் அவங்களுக்கும், ரேகா செல்வா பிரதர் அவங்களுக்கும் எல்லாத்துக்குமே பெரிய கைத்து நல்லா கொடுத்துட்டு இப்போ நம்ம ஃபைனல் ரிசல்ட் ஆரம்பிக்கலாம். ஸோ ஜட்ஜஸ் ஆக்சுவலி மாடல்ஸ் எல்லாருமே அவங்க பிளேஸுக்கு போயிடலாம். நாங்கள் அந்த டாப் 6 வந்து கூப்பிடுவோம். நல்லா பண்ணியிருந்தீங்க. அதுலேருந்து ரொம்ப நாங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்த ஒரு 6 நபரை நான் மேலே கூப்பிட போகிறேன். இது யாரும் என்ன திட்டக்கூடாது, பிகாஸ் பாவம் நானே ஒரு நல்ல பெண். ஓகே, ஸோ நம்பர் 16 அந்த அது இங்கே விட்டோம்மா நம்ம பக்கம் நடந்து இருந்துச்சு. போடு மார்க்க வர பொங்கலுக்கு ரிலீஸ் வாங்க. நம்பர் 14 நல்ல சத்தமா கேட்குது. நம்பர் 7 நல்ல சத்தமா ஒரே ஒரு பையன் பார்த்து. ஆமா, அந்த தம்பி தான். அதாவது ஆண்களை தயவுக்கு கொஞ்சமா மதிக்கல, நாங்க அதே சொல்லுவோம். இப்ப எல்லாத்துக்குமே வந்து பசங்க அலர்ஜி பொண்ணுங்க அலர்ஜின்றாங்க. அப்படி கிடையாது, பசங்கனாலுமே வந்து இது நம்பர் 4 ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் 2 நம்பர் 2 எங்க இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள் வருமாறு அழைக்கிறோம். நம்பர் 5 ஸோ இப்போ இவங்க 6 பேருமே ஒரு வாக் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரம் திஸ் டாப் 6 we select top 3. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி கேரி பண்ணிக்க போகிறீங்க, how you are carrying yourself, நீங்கள் எப்படி உங்களை கேரி பண்ணி அவ்வளோ தூரம் கொண்டு வர போகிறீங்க, போல்ட்னஸ், அதுக்கப்புறம் காஸ்டியூம் ப்ரெசென்ட், நீங்கள் எப்படி உங்கள் காஸ்டியூம் வந்து எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். ஃப்ரம் டாப் டு டோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, திஸ் இஸ் வெரி சீரியஸ். 10,000 கேஷ் ப்ரைஸ் மறக்காம பார்த்துக்கோங்க. ஸோ ஈஸி ஃபார் கெட்டிங் திஸ். ஓகே, ப்ளீஸ். ஐயா, டிஜே நிஜோர் ஒரு அடிக்கல் காமெடி நகைச்சுவை நல்லா 6 மணிக்கு மேலே போச்சுன்னா 2000 ரூபா வாங்க. அதான் சொல்லிட்டு அக்ஷரா எங்கம்மா? வாமா யாருமா? குஷ்பு, இந்த போங்க குஷ்பு ரெடியா இருக்கு. அடுத்தது அவங்க எடுத்தோடனே நீங்க வந்தோம், மேல உடனே வந்துடக்கூடாது. ஓகே ஓகே, அடுத்து யாருப்பா? ஆமா, கங்காதேவி மேம். அப்படியே அடுத்து நீங்க குஷ்புக்கு அப்புறம் அடுத்து நீங்க. நான் அந்த பொண்ணு வந்து டிரான்ஸ்ஜெண்டர்னா அன்று சொன்னேன், அந்த பொண்ணு டிரான்ஸ்ஜெண்டர். நான் ஒரு வழியோட அந்த கடையில வந்து கலந்து, ஆனா பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்காங்க. வாழ்த்துக்கள், சந்தோஷம். கங்காதேவி, குஷ்பு வாங்க. அடுத்தபடியாக கங்காதேவி மேம். மேடம் அப்படியே தலையில வந்த டைம் அடுத்த டக்குன்னு எடுத்துருமா. டக்குன்னு யார் பாருது என்ன அப்படி ஒன்றும் புரியல.
சத்யா ஜீவா. சத்யா ஜீவா மேம் தான் அப்படியே ஜாயின் பண்ணிக்க. சத்யா ஜீவா மேம் அது சொல்லும் போது அவங்களோட மாடல்ஸோட வந்து ஜாயின் பண்ணிக்க. ஓகேவா? சத்யா ஜீவா மேம். மேம் உங்க பேரு? அவங்க சீட் அவங்களுக்கு கொடுக்குறீங்க, முன்னாடி சீட் அவங்களுக்கு பிடிச்சா. கங்கா தேவி பிடிக்காத அதை கொடுங்க. போட்டு எப்படி பைத்தியக்காரன் வச்சுட்டு கொடுங்க. அடுத்து யாருமா? அடுத்து யாருங்கயா? என்னது? சரி ஓகே ஃபைன். அடுத்து 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 வந்து யாருன்னா கரெக்டா சத்யா ஜீவா. ரைட். உங்களுக்கு போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சு விட்ருவாங்க. நல்லா வாட்ஸ்அப் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் யாருங்க? கவிதா நாகராஜன். கவிதா நாகராஜன் மேம். அடுத்து நீங்க வாங்க மேம். ஓகே கவிதா நாகராஜன் மேம். அண்ணா அண்ணா ஆண்டு சொன்னேன் அந்த பொண்ணு ஒரு ட்ராக் பேசிட்டு தான் சந்தோஷம் சந்தோஷம். இது ஐடென்டி படுத்துறதுக்காக நான் சொல்ல கிடையாது. அவங்க அடையாளப்படுத்தணும், அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அடையாளம் சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்கோங்க. அடுத்து வந்து இப்போ காமனா ஒரு பியூட்டிஷியன் ஆகும். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்தவங்களுக்கு தான் பேரோட போட்டிருக்கோம். அடுத்து காமனாவே அடிச்சிட்டோம். அதனால ஒருத்தரும் வரிசையா வந்து லைன் பை லைனா வாங்கி போய் சீக்கிரம் முடிச்சிடும். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே நன்றி 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 நன்றி. அடுத்து அப்படியே ஒரு பியூட்டிஷியன் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு மாடல் அப்படியே ஒன்றுனா வாங்க. ஓகே வாங்க வாங்க டக்குனு ஏறுங்க. டைம் இல்லை 6 மணிக்கு நிகழ்ச்சி முடிக்கணும். இல்லை ஜென்ரல் அதெல்லாம் ஜென்ரலாக கொடுத்துருவோம். அடுத்து வர்றது எல்லாமே ஜென்ரல் மாடுது. இங்கே கலந்து சர்டிஃபிகேட் யோசிக்குவாங்க. அத்தனை பொலிஷன்ஸ்க்கும் மாடல்ஸ்க்கும் லைஃப்பில் இருக்கிற பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நமது மென் அண்ட் உமன் மியூசிக் சலூன் சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறோம். கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. ப்ரைஸஸ் வந்து கொடுக்கணும் இந்த மேடையில். அது எஸ்எஃப்எக்ஸ்னே, அது ஆசிட் அட்டாக், அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியிலேருந்து நம்மளுக்காக மதுரைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா திறமை எங்கெங்கெல்லாம் காட்டுறோமோ அது எல்லா ஸ்டேஜையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வாழ்க்கை நம்ம ஜெயிக்க முடியும். சந்தோஷம் மேக்கப் ஆர்டிஸ்ட் பேர் தெரியும். நன்றி நன்றி நன்றி. இவங்க 2 பேரும் அம்மாவும் பொண்ணுனேன். அம்மாவும் பொண்ணு. ஓகே தேங்க்யூ. அடுத்து ஒரு அப்படியே வந்துருக்கோம். Ready, ma'am? Ready, sir? So, Christian bridal look. என்ன வாங்க? ஒரு டஸ்கி ஸ்கின்ல அழகா மேக்கப் கொடுத்துருந்தாங்க. கரெக்டா? Ready, ma'am? இந்த கூட்டத்திலே ஒரே ஒரு பையன் தானே ஆம்பளை பையன். மேக்கப் ஒரு ஆர்டிஸ்ட் தம்பிக்கு வாழ்க்கை என்னன்னா சொன்னேன். போன ஈவெண்ட்ல உங்களை பார்த்துருக்கேன். நான் ஒரு எனக்கே தம்பியை மறந்துட்டேன். எந்த ஈவெண்ட்னு தெரியல. Ready, sir? Ready, ma'am? அதாவது மற்றவங்க என்ன செய்வாங்க?
மேரில் உட்கார வச்சு அம்மன் மேக்கப் போடுவாங்க. ஆனா தம்பி வந்து அவங்க ஊர்ல இருக்க அம்மனுக்கே வந்து டெக்கரேஷன் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் தம்பி அவருக்கு நன்றி. தம்பி வேணாம்ப்பா, ஆனா செல்போன் வச்சுக்கோங்க, நீயே பார்த்து மெசேஜ் பண்ணுவீங்க. அந்த சின்ன வயசுல இந்த அழகா மேக் ஓவர் போட்டிருக்க இந்த சிஸ்டர் கொஞ்சம் நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நன்றி நன்றி. கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா எங்களை நான் சொல்லி ஆகணும். ஒரு தாய் வந்து ஒரு பெண்மைக்கு வந்து எது பூர்த்தி ஆகும் அப்படின்னா தாய்மை தான். ஒரு தாய்மையோடு இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு வில் பவரோட இன்னைக்கு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்கு அலோவ் பண்ணவங்க ஹஸ்பண்டுக்கும் ஸோ அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். ஒரு தூரம் ஸ்போர்ட்டிவாக வந்து கலந்துட்டதுக்காக. அடுத்து ஓகே. இப்ப விஷயம் என்ன அப்படின்னா செலிபிரிட்டிஸ் எல்லாம் அந்த சைடு போயிருங்க, அந்த ஜட்ஜஸ் எல்லாமே இந்த சைடு வந்துருங்க. ஜட்ஜஸ் அஜய், நம்ம சச்சின், தெரியும் லதா சொல்ல வந்து நீங்க அதை லதா, ஷிபா 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 எங்க இருக்கீங்க? அண்ணே நெக்ஸ்ட் தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? 5 4 3 2 1. Third prize goes to number 7. Number 7. தம்பி மேல வாப்பா, நீதான்ப்பா என்ன பாடிங்க. தம்பிக்கு ஒரு வாழ்த்துக்கள். எடுங்க தம்பிக்கு ஒரு போட்டாங்க. அது கொஞ்சம் க்ளோஸா மட்டும் அவங்க எங்க அவங்க சித்து சிஸ்டர். ஓகே ரைட். இல்ல எல்லாருமே சேர்ந்து ஐயா எல்லாருமே சேர்ந்து கொடுக்கணும். ரைட், கொஞ்சம் முன்னாடி வாங்க அந்த பிரைட்ல. ரைட், ஓகே சூப்பர். பெரிய கை நல்லா கொடுக்கலாம். ஸோ 7 பொறுமையை காசு கொடுங்க. அதுக்காக தான் பைக் முடிச்சுருக்கீங்க சிஸ்டர். ஆமா நாம ரெடி மேம். கேம்பாருங்க சார், கேம்பாருங்க மேம். என்னையா சண்டைக்கு போற ஃபைட்ஸுக்கான மியூசிக் எல்லாம் அதில் போடுறீங்க, பாராட்டுறதுக்கு ஒரு மியூசிக்கை போடுங்க அப்படின்னா சின்ன தம்பி சாங்க போடுங்க, துளிலே அந்த மாதிரி சாங்க போடுங்க. ஆமாம் கண்டிப்பா நீங்க சொல்லுங்க, நான் அப்படியே பண்ணி தரேன். நீங்க எனக்கு பண்ணி விட்டீங்கன்னா கண்டிப்பா. ஸோ இந்த நேரத்தில் டைட்டில் ஸ்பான்சர் சாரி சார் வாங்க. இன்னைக்கு பிரைஸ் வின்னர்ஸ்க்கு வந்து பிரைஸ் மணி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த பிரைஸ் மணி ஃபுல்லா வந்து நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஸ்பான்சர் பண்ணது நம்ம ரூபா காஸ்மெட்டிக்ஸ் சம்பத் சார். இந்த ஈவெண்ட் நடத்தினதுதான் நானு. உங்களுக்கு பிரைஸ் மணி கொடுக்குறவர் வந்து சம்பத் சார் மட்டும்தான். எல்லாரும் இந்த தம்பிக்கு வந்து நீங்க ஸ்பெஷலா வந்து எல்லாருமே கை தட்டணும். நாங்க எல்லாருமே இந்த ஃபீல்ட்ல ரொம்ப வருஷமா இருக்கிறோம். பட் ஒரே வருஷம் தான் இருக்கிறாரா. ரெண்டாவது அவர் யார்கிட்டையும் போய் ட்ரெயின் எடுக்கல. அவரா செல்ஃபா மேக்கப் கத்துக்கிட்டு இந்த இடத்துல தேர்ட் பிரைஸ் வாங்குறாருன்னா அவருக்கு மிகப்பெரிய கைதட்டல். வாழ்த்துக்கள் தம்பி, நீங்க ஒரு பெரிய வெற்றியாளரா ஒரு பெரிய ட்ரெயினரா வரணும் நாங்க எங்களோட சார்பா வாழ்த்து தெரிவிக்கிறோம். நல்லா ஒரு மதுரை தெரிய வேணாமா அமர்? சூப்பர் சூப்பர். ஓகே, நான் ரூபா காஸ்மெட்டிக்ஸ் பற்றி சொன்னாங்க. இப்போ அடுத்து ஒரு ஈவெண்ட் பண்ணுறாரு. அந்த ஈவெண்ட்டோட டைட்டில் ஸ்பான்சர் ஆகுது. அந்த மாதிரி எல்லா பியூட்டிஷியன்ஸ் இங்கே நாகர்கோவில் ஆகட்டும், திருநெல்வேலி ஆகட்டும், இங்கேருந்துலாம் ஸ்பான்சர் பண்ணி அவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு எப்பவுமே கவிஞர் வாலி ஒரு வழி சொல்லுவாங்க, ஊக்குவிக்கிறவனை ஊக்குவித்தால் ஊக்குவிக்கிறவன் தேக்கு விற்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அழகான வார்த்தைகள் நீங்கள் செய்ய ஒரு விஷயம். சந்தோஷம். அப்படியே மேலே இருங்க. அந்த கட்டை நான் பார்த்துட்டேன். போகும்போது ஒரு புத்தகம் கொடுத்துட்டு போங்க. அதுக்காகவே ஓகே. நான் நம்ம எடுக்கிறாரு, நான் வேணான்னு சொன்னாலும் விட மாட்டேன். பொங்கல் போனஸ் ஆகி அப்படின்றாரு. செகண்ட் பிரைஸ்
செகண்ட் பிரைஸ் கோஸ் டு கவுண்ட் அவுட். செகண்ட் பிரைஸ் கோஸ் டு 5 ல உனக்கு தெரியும், நீ 5 சொல்ல தெரியும். இப்போ வந்து ப்ரொமோஷன்ல போயிடும். 7 ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகே 7 Second prize goes to number 2. அது 2 அதனாலதான் வந்து விஜய் சேதுபதி அவர் படத்தில் ஒரு பாட்டு வச்சிருக்காரு 2 அதை வாங்கக்கூடிய அந்த துட்டு வாங்க உங்களுக்கு தருவார் அவர் துட்டு. நீ வாங்க ஒரு 2 வாங்க ஆக்சுவலி அவங்க வந்து ப்ரெக்னெண்டா இருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்க செஞ்சதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஜென்ரலாகவே உமன்ஸ் இந்த மாதிரி நேரத்தில் வெளியே வரவே பயப்படுவாங்க. ஸோ எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. ஏன்னா நானுமே அப்படி தான், நான் ப்ரெக்னென்சி டைமில் நிறைய அச்சீவ் பண்ணேன். இவன் குழந்தை போகிறதுமே நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு இதில் அவங்களை நம்ம கண்டிப்பாக கிளாப் பண்ணி அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணணும். ஆமாம், தங்கச்சிக்கு வந்து பிறக்கக்கூடிய இந்த பிரசவம் சுகப்பிரசவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்களோட கடவுளை வேண்டிக்கீங்க. நம்ம மறக்காம அந்த 8ஆம் மாதம் அந்த மிளகா பிடிச்சி விடலாம் வச்சா கூப்பிடுங்க. நான் பிடிச்சாதான் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஆள். 9ஆம் மாதமா? சரி, ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு எங்கே போட்டாலும் வந்துடும். ரூபா காஸ்மெட்டிக்ஸ் ஒரு சென்டரில் விடுங்க. எல்லாமே உறிஞ்சு விளாட்ட விளையாடுங்க. ஒரு முதுகு முன்னாடி சரி, கேஸு தனியா துட்டு மணி அப்புறம் 5 வச்சு சொல்ல மாட்டேன். அது நேரம் மணி. சந்தோஷம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் ரூபா காஸ்மெட்டிக் சார். அவரை பற்றி நான் சொல்லவே தேவையில்ல. ரொம்ப நல்லவர், வல்லவர். அதையும் தாண்டி பாக்கெட்டில் இருக்க காசை நல்லா எடுத்து தரக்கூடிய ஒரு ஆள். நீங்கள் கை தச்சுன்னா நானும் உங்களுக்கு 10 ரூபா கொடுப்பேன். 5 ரூபா கொடுக்குறாங்க, ஆளுக்கு 10 ரூபா பிரிச்சுக்கிறேன் கொடுப்பேன். இல்லை எதுக்கு தட்டுன்னு நினச்சிங்கன்னா பேசாமல் உட்காந்து நான் வாங்கிட்டு போயிருக்கேன். கைத்தறி கொடுத்தா உங்களுக்கும் 50 ரூபாயா தரேன். இப்படியே என்ன? சரி, ஓகே, ரெடி ஆகிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏமா காசு வாங்கிக்கலாமா? உனக்காக அண்ணன் நிறைய பேசியிருக்கேன். போங்க கவனிச்சுட்டு போச்சு. ஓகே, எல்லாரும் First prize goes to number 10ல இருந்து போயிடுவோங்க. எழுந்து பேசாம சரி, எல்லாம் நான் மாமியார் வீட்டுக்கு மறு கொடுக்குறீங்களா? இல்லை என்ன ஸ்பான்சர் பண்ணிட்டு பேசாம எல்லாம் 1ல இருந்து சொல்லுவாங்க. 10ல இருந்து சொல்லுவோம். 10 The title winner is number 14. நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? சொல்லுங்க, மனசு சொல்லுங்க. இவங்களை பற்றி சொல்வதற்காக எங்க அக்கா அவர்கள் பேசுவார்கள். வாழ்த்துக்கள் கவிதாக்கா. இவங்களுக்கு நாங்க செல்லமா வச்சிருக்க பேர் பிக் பாஸ் கவிதாக்கா. அவங்களுடைய மிகப்பெரிய நீண்ட நாளுடைய கனவு என்னதுன்னா மேக்கப் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணுங்கிறது. அவங்க நிறைய காம்படிஷன்ல கலந்துருக்காங்க. இதுவரை ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணலாம். இப்பதான் முதல் முறையா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்றாங்க. வாழ்த்துக்கள் கவிதாக்கா. ஒரே நிமிஷம் அக்கா, பிக் பாஸ் அக்கா, கவிதாக்கா, உங்க கால் தரையில படல, நீங்க நிதானமா இல்ல. ஃபர்ஸ்ட் நில்லுங்க, அதுக்கப்புறம் மைக்ல சொல்லுங்க. இங்க வாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட். தர வேணாம், கேமரா மாதிரி தராங்க. தனியா கூட நான் வாங்கிக்கிறேன். இந்த காசு உங்களுக்கு வைங்க. ஏன்னா தம்பி வந்து இது ஓகே. அதாவது ஒரே விஷயம், முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தா போதும். அதுக்கான பலன் எப்போ வேணா கிடைக்கும். ஏன்னா அவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க, நான் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் காம்படிஷன்லாம் போகிறேன், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுன்னு ஒரு டைம் இருக்காங்க. என்னோட பேர்கிட்ட உடச்சு நினைச்சாங்களா? ஒரு பெரிய கைக்கு அவங்களுக்கு நல்லா கொடுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கு சீல்டு கொடுத்த அந்த ஸ்பான்சருக்கும் கேஸ் ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய ரூபா காஸ்மெட்டிக்ஸ் அவர்களுக்கும் ஒரு சில பணத்தை கைத்தல் நல்லா கொடுக்கலாம். இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ பாடி காமிங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோட லட்சியமே ரொம்ப நாள் ஏன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்.
சந்தோஷமா இருங்க, ஆனந்தமாக முடிச்சு இந்த மாதிரி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சித்து சிஸ்டர் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இப்போ வந்து ஜட்ஜஸ் ஜூரி வாங்கினேன். அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்டுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு மிக்சிங்காக இருக்கும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எப்படி சூஸ் பண்ணுவீங்க? ஸோ 3 பேர் ஆல்மோஸ்ட் இந்த 3 பேர் மேக்கப் பார்த்தீங்கன்னா நாங்க எப்படி செலக்ட் பண்ணோன்ற பேசிஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராப்பரா பிளெண்ட் பண்ணிருக்காங்களா, அவங்க பிளெண்டிங் எவ்வளவு நல்லா இருக்கு அப்படிங்கறத பார்த்து தான் நான் செலக்ட் பண்ணேன் பர்சனலா. அப்படி கம்பேரிட்டிவ்லி பாக்குறப்ப இவங்க 3 பேரோட பிளெண்டிங் வந்து எங்கேயுமே ஒரு பேட்சாவோ இல்லை எங்கேயுமே ஒரு ஃப்ளாலெஸ் குறையாம இருந்துச்சு. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இவங்க 3 பேருமே நான் செலக்ட் பண்ணேன். இவங்க 3 பேருக்கும் பிரைஸ் மாறுறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே ஆன் பாயிண்ட்ல இருக்கு. அவங்க கான்டோர் பண்ணது சரி, பிளஷ் பண்ணது சரி, அந்த விங் கிரியேட் பண்ணது சரி, எல்லாமே ஆன் பிளேஸ்ல இருக்கு. அந்த பிளேஸ்மெண்ட் வந்து மேக்கப்ல ரொம்ப முக்கியம். ஸோ அது ப்ராப்பரா இருக்கனால தான் அவங்களுக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்தது. இன்னொரு விஷயம் கம்ப்ளீட் லுக், அவங்களோட ஜுவல்லரி ஆகட்டும், அவங்களோட மூக்குத்தி ஆகட்டும், எல்லாத்தையும் பார்த்து மைனிட்டா நோட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க காம்படிஷனுக்கு. ஒரு காம்படிட்டரா வந்திருக்காங்க டு பி ஃப்ராங்க். ஸோ அதனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அண்ட் அதுதான் இவங்க வந்து லைக் கான்டோர் வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சு. இவங்களோட கான்டோர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா இவங்க வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் கம்பேரிட்டிவ்லி ஹேர் ஸ்டைல் வந்து அவங்களோட கொஞ்சம் ஹெவியா இருந்துச்சு, இவங்க கொஞ்சம் சிம்பிளா பண்ணியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் த ரீசன். இந்த பையனோட மேக்கப் பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு குறைய சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு நீட்டான மேக்கப். இப்ப சவுத் இந்தியால பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கதே வந்து அவங்களோட ஸ்கின் டு ஸ்கின் ஃபினிஷ். அந்த மேக்கப் அந்த பையன் கொடுத்துருக்கா. ரொம்பவே அழகா லிப்ஸ்டிக் எல்லாமே கூட அப்படியே ஷேப்பா இருந்தது அந்த லிப்ஸ் பாக்குறதுக்கு. ஸோ அதனாலதான் அந்த பையன் தேர்ட் பிரைஸ். வாழ்த்துக்கள் டு ஆல் த பார்ட்டிசிபேட்டட் பியூட்டிஷியன்ஸ், மாடல்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப மனமான வாழ்த்துக்கள். சந்தோஷம், ஹாப்பியா இருங்க. ஏன்னா விருது கொடுத்தவங்க யாரும் லேஸ் பண்ணாலும் கிடையாது. விருது வாங்குறவங்கள விட விருது கொடுக்குறவங்க பெரிய விஷயமா இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கஷ்டப்பட்டு சாப்பிடாம இருந்து இன்னும் போராடி வந்து ஜெயிச்சு மக்கள் மகிழ்விக்கக்கூடிய அற்புதமான தொலைக்காட்சி நண்பர்கள். இந்த செய்தி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களை மாதிரி அவங்களும் போய் கஷ்டப்பட்டு வச்சு ஒருத்தர் டைட்டில் வின்னரு, ஒருத்தர் இந்த இன்டர்நேஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட், ஒருத்தவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் உங்க சார்பாக கைத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா வரும். நீங்க தான் அவங்களுக்கு விருது வாங்காதவங்க யாருமே இந்த இடத்துல குறையா பண்ணினாங்கன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுடைய தவறுகளை அடுத்தது நீங்க இன்னும் மேம்படுத்தி சரிப்படுத்தி அடுத்த போட்டிகள்ல நீங்களும் இதே மேடையில வந்து நிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா முதல் அசோசியேஷன்ல மதுரையில மேக்கப் காம்படிஷன் நடந்த பொழுது அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் 10,000 ரூபாய். அதை வின் பண்ணது நான் தான். இந்த இடத்துல அதை பெருமையா நான் பதிவு பண்றேன். அதுக்கடுத்து நாங்க கவிதா பாக்குறப்பெல்லாம் சொல்லுவாங்க, உங்களை மாதிரி ஒரு தடவை ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணுக்கா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணுக்கான்னு. அதனால கவிதாக்கா சூப்பர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். பரிசு வாங்கின அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். பரிசு வாங்காத அனைவருக்கும் மிக மிக வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க அப்பதான் அடுத்து என்ன தவறுங்கிறத சரி பண்ணி ஓட ஆரம்பிப்பீங்க. சரியா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இந்த நேரத்தில் ஃபைனல் நம்ம ஷோட எதுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபைனலாக எங்கள் கங்கராச்சுலேஷன் மென் அண்ட் உமன் யூனிசெக்ஸ் சலூன்ஸ் சித்து சிஸ்டருக்கு ஒரு பெரிய அப்ளாக்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். அடுத்தபடியாக டைட்டில் ஸ்பான்சர் ரூபா காஸ்மெட்டிக்ஸ், வீரன் தமிழ்ச்சி. இந்த வீரன் தமிழ்ச்சியை பற்றி நம்ம அக்கா சொல்லணும்னு சொன்னாங்க. வீரன் தமிழ்ச்சி விஷயம் பேர் எங்கம்மா நம்ம மற்ற நேரம்லாம் சரி. அடுத்தபடியாக லெமோரியா டிவி, ரோஸ் பெட்டல்ஸ், அடுத்தபடியாக SBM பிரிண்டர்ஸ், GK ஃபோட்டோகிராஃபி, சிமா பிரைடல் கலெக்ஷன்ஸ். ஸோ செகண்ட் எல்லாருக்கும் வேணும். அப்படி வீட்டுக்கு அமர், அந்த தாஜ் கோல்டு கவரிங். யார் பேரையா சொல்ல மறந்துட்டேன்னா யூடியூப் சேனல் அப்பா டேக்கர்ஸ், ஃப்ளெக்ஸில் போட்டாங்க பார்த்து சொல்லிட்டேன் நான். திரும்ப GK ஃபோட்டோகிராஃபி, GK ஃபோட்டோகிராஃபி. ஓகேவா? நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஸோ ஓகே, ஃபைனலாக இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மாடல்ஸ் மட்டும் இருங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கீழே போயிருங்க. எல்லா மாடல்ஸ் இருங்க, எல்லா செலிபிரிட்டியும் ஃபோட்டோனா ஒரே குரூப் ஃபோட்டோ. சரிங்களா? அது வந்து ஐ கால் அப்பான் ஆல் மாடல்ஸ் டு கம் டு த ஸ்டேஜ். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். என்ன எங்க சவுண்ட் எனக்கு ஹாப்பி நியூ இயர். வேற எதுவும் போட்டிங்களா? இல்லைல்ல. BWC இந்த கிளப் நாங்க ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் ஆகுது. கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட், ISO சர்டிஃபைட் எல்லாமே வாங்கியாச்சு. அவர் விஜிலன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து ஸ்டேட் டிரெக்டராக இருக்கேன். ஸோ ஆல் ஆஃப் ஆல் என்னுடைய டீம் இல்லாமல் நான் வந்து இங்கே இருக்கிறதுக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ கால் மை டீம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ்.
இப்போ பொண்ணுங்க அப்படின்னாலே வெளியே வந்து ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இது எத்தனை பேர் அக்ரி பண்றீங்க? கஷ்டம் தானே. இப்படி நடக்கிறது, இப்படி ஸ்டைலிஷ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் கஷ்டம் தானே. வீட்டில் என்ன நினைப்பாங்க? நம்ம ஜாலியாக வந்துட்டு வாங்கன்னு நினைப்பாங்க. நம்ம சாப்பிட்றதுல இருந்து வாஷிங் போகிறது எல்லாமே கஷ்டம் தானே நம்மளுக்கு இப்போ. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ப்ராப்பரான ரெகக்னைசேஷன் கிடைக்கணும். ஆமாவா இல்லையா? இந்த ரெகக்னைசேஷன் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். ரொம்ப நேரம் சமைச்சு முடிச்சுட்டு டேபிளில் வச்சுருப்போம். யாராவது நம்ம வீட்டில் உள்ள ஆள் சாப்பிட்டு செம்மையாக இருக்குன்னு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு ஹாப்பினஸ் தான் இன்னைக்கு எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க ஹானர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சித்ரா. சித்ரா ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். தேங்க்யூ சித்ரா. அடுத்து ரூபா சிஸ்டர் மேக்கப் ஆர்டிஸ்ட். அவங்க வந்து நான் வாழ்த்தி பேசணும்னு சொல்லிட்டு அதுக்கு புஷுனா ஊதியா நான் பார்த்த வரைக்கும் சச் போல்டஸ்ட் விமன் தான் சொல்லணும். அடிப்பொழி தான் எங்கே காலடி எடுத்து வச்சாலும் ரொம்ப போல்டாக இருப்பாங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விமனுக்கு வந்து ரொம்ப எடுத்துக்காட்டான ஒரு லேடி தான். ஆக்சுவலாக என்னையுமே ரொம்ப போல்டாக ஆக்கியிருக்காங்க நிறைய இடத்துல. இன்னைக்கு நான் வந்து ரொம்ப போல்டாக இருக்கேன் அப்படின்னா மேபி அவங்களோட ஒரு பெரிய அட்வைஸும் சரி, எப்பவுமே எனக்கு ஷி யூஸ் டு ஹோல்ட் மீ லாங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த டார்லிங் டியர்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன கான்செப்ட்ல வரும்? ஒன்று 3 பேஸ் இருக்கு கரெக்டா? ஓகே. மேக்கப் ஆர்டிஸ்ட் வரணும்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. அழகான டச் ஸ்கின்ல. இது என்ன அப்படின்னா, யாரெல்லாம் வெள்ளையா இருக்கீங்க கை தூக்குங்க. யாரெல்லாம் ஒயிட்டா இருக்கீங்க? உண்மையா உழைக்கிறவங்க மட்டும்தான் கருப்பா இருப்பாங்க. டச் ஸ்கின் மேக்கப் போட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தள்ளாங்க அப்படின்னா நீங்க சர்க்கஸை கட்டிக்கிட்டு இருக்க. என்ன கையை போடுமா? இந்தாப்பா கையை போடுறா போகும்டா. எப்போ சாமி சரிடா நினச்சிக்கமா. ஓகே. பெஸ்ட் ஸ்மைல் நம்பர் 1, நம்பர் 12 அண்ட் நம்பர் 11. 1, 12 நம்பர் பெஸ்ட் ஸ்மைல். அதே சொல்றது வந்ததுலேருந்து சிரிங்கன்னு சொன்னா ஒரு பரிசு நான் வாங்கி கொடுத்துருப்பேன். யாராவது சிரிச்சிங்களா? இதெல்லாம் சிரிக்குது வாய் பக்கத்தில் கொண்டு போதியா 3 போதியா இந்த மாதிரி கரெக்டாக ஒரு லெவலாக சிரிச்சு அண்ணே பிரைஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். நம்பர் 1 அண்ணே வாங்கின பிரைஸ் அண்ணே உனக்கு கொடுக்குறேன். ஆமா இரு. தனியா சிரிக்காம இருந்தா நோய் இருக்குன்னு அர்த்தம். தனியா நீ மட்டும் சிரிச்சுட்டு இருந்தா நோய் முத்திரிச்சுன்னு அர்த்தம். அதனால நடுவுல அம்மா அப்படியே ஜம்ப் பண்ணுங்க. கட்டை உள்ள புஷ் பண்ணி கிட்டு ஜம்ப் பண்ணுங்க. திரும்பி 6 மணிக்கு பஸ். ஆமா ஐயா அந்த தேர்மொழி கல்வி அந்த சங்கம் போடுற கேட்டு தேர்மொழி அது நல்லா இருக்கு. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 1 மாறுவேஷம் மாறிவிட்டாங்க. அதுதான் 6 மணிக்கு மேலே கெட்டப்பு சேஞ்சு வர பொங்கலுக்கு ரிலீஸ். பார்த்தாலே நசீர் அம்ஸ்லாம் லாவுடா. சப்பி சீஸ் டிபிள் சீல் என் தங்கச்சி சொன்னாக்கா நான் சென்னையில் அப்படி இருக்கிறேன் தெரியுமா? அவன் இருப்பான். என்னவா தங்கச்சி கண்டா? எங்களுக்கு கொடுங்க. நீங்க போட்டோக்கு போஸ்ட் கொடுங்க. இங்க பாருங்க மேம், இங்க பாருங்க மேம். எல்லாம் இங்க பாருங்க. மொழி பூங்கொடி வாடி போச்சே என் செடி வான்மதி பைங்கிளி ஆசத்தீர. நன்றி. அடுத்து அவ்வளோதான். ஒயில்டு கார்டு என்ட்ரி இருக்கு. ஒயில்டுப்பா அப்படி சொல்லுங்க. ஒயில்டு கார்டு என்ட்ரினா திரும்ப 4 பேர் வருவாங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். நிறைய உறவுகளை நான் சம்பாதிச்சிருக்கேன். ஃபேஸ்புக்கில் பார்த்தவங்களாம் இன்னைக்கு ஃபேஸை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சிச்சு.
ரூபா காசுபடி சொன்னா கிட்டத்தட்ட ஒரு என் போஸ்ட் எல்லா போஸ்ட்டும் லைக் பண்ணி என்கரேஜ் பண்ணுவாங்க. கமெண்ட்லாம் தெரியும் எதுக்கு அப்படின்னா அவருக்கு பிஸி செட்டில் எல்லாத்தையுமே அது என்ன பண்ணுறாங்க யார் என்ன விஷயம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரூபா சிஸ்டர் அவங்களும் நீங்கள் பார்த்தேன் ஹாப்பி டு சீ யூ தேர். அந்த கோயம்புத்தூருடைய சபினா சார், அப்புறம் நம்ம பிரியா, அப்புறம் அந்த பிரின்சிபால் மேடம், டாக்டர் அம்மா எல்லாத்துக்குமே சொல்லிச்சு, எங்கள் அக்கா எல்லாருக்கும் சொல்லிச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த சீரி ஆண்கள் பக்கம் ஆண்கள் கரெக்டாக இப்போ வரைக்கும் கம்முன்னு உட்காந்துருந்தீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை விஜய் டிவி தொலைக்காட்சி அண்ணன், எங்க அண்ணன் ஆங்கரிங்கோட ட்ரேட் மார்க்கு சொல்லிது ஆண்டூசன் அவர்களுக்கும், அதுக்கப்புறம் வந்து ரேகா செல்வகுமார் இந்த கியூட் கப்பிள்ஸ் அவர்களுக்கும், இன்னைக்கு சித்தியை மட்டும் கிடையாம பல சேனல்ல பல சீல லீக்கில் பண்ணக்கூடிய சுஷ்மா நாயர் அவர்களுக்கும், மேக்கப் ஆர்டிஸ்ட் அஜய் அண்ட் வந்து சச்சின், சிவா, லதா சொல்லிட்டீங்களா? எல்லாருக்குமே நன்றி, ஸ்பான்சர் எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட அப்பப்போ நம்ம சந்திப்போம். எப்பவுமே சொல்லுவேன், எட்டி வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்கட்டும், அது நீங்களாக இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ ஃபைனல் நிகழ்ச்சிக்கு போயிடலாம், வந்து நேசம் தான் இருக்கும். ஓகே அப்படி